ஹே மை எனர்ஜிஸ், கர்நாடகா ஸ்டைல் பிசிபலபாத் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இப்போ நம்ம செய்கிறது 4 பேருக்கு. அதுக்கு தேவையான பொருட்கள் வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. 250 கிராம்ஸ் ரைஸை கழுவி சேர்த்துக்கோங்க. 250 கிராம்ஸ் துவரம் பருப்பு அதையும் சேர்த்துக்கோங்க. பீன்ஸ், கேரட் சேர்த்துக்கோங்க. அது கூட கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்துக்கோங்க. 3 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. குக்கர் மூடியை வச்சு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. மறக்காமல் விசிலை போட்டுருங்க. அரிசி வேகணும்னா ஸ்டவ் ஆன் பண்ணணும்ல, ஆன் பண்ணிக்கோங்க. 3 விசில் விடணும், மறந்துடாதீங்க. மூணு விசில் ஆன பிறகு ஓப்பன் பண்ணி பார்த்துங்க, லெமன் ரைஸ்ன்னு ஏமாந்துடாதீங்க. லாஸ்ட்டில் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். அதையும் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பேனில் கீ போட்டுக்கோங்க. அது சூடானதும் ஒரு ஸ்பூன் கடுகு, அது நல்லா பொரிஞ்சு வந்ததும் வெட்டி வச்ச ஆனியன் சேர்த்துக்கோங்க. அது கூட கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கினதும் நம்ம வெட்டி வச்ச கேப்சிகமும் கூட சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கேப்சிகம் நல்லா சாஃப்டானதும் வெட்டி வச்ச டொமேட்டோவை சேர்த்துக்கோங்க. நம்ம போட்டதெல்லாம் நல்லா குக் ஆன பிறகு 3 டேபிள் ஸ்பூன் பிசிபலபாத் பவுடர் சேர்த்துக்கோங்க. அது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கொஞ்சமாக வெல்லத்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது கூட புளிசாறை சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா பபுள்ஸ் வந்த பிறகு 6 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. அதையும் ஒரு வாட்டி நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. அது கூட நம்ம அப்போ வேக வச்சோம்ல அந்த ரைஸை சேர்த்துக்கோங்க. அப்படியே விட்டால் எப்படி? அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே ஒரு லிட் வச்சு 15 மினிட்ஸ் ஆன பிறகு எடுத்து பார்த்தீங்கன்னா, வா, சூப்பரான கர்நாடகா ஸ்டைல் பிசிபலபாத் ரெடி. அப்படியே கொடுத்தா எப்படி? இம்ப்ரெஸ் பண்ணணுன்னா ஒரு பவுலில் இந்த சூடான பிசிபலபாத்தை போட்டு மேலே கொஞ்சம் தாராளமான நெய்யை போட்டு எல்லாருக்கும் பிடிச்ச பூந்தியை போட்டு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி பெல் பட்டனை தட்டிடுங்க.